V.H.N.S.N college, Virudhunagar. In this video, I explain Laravel 9. How to create simple router and views. எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ரூட்டரையும் வியூவையும் எப்படி Laravel 9 ப்ராஜெக்ட்ஸில் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோடய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டில் எப்படி Laravel இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸில் ஜஸ்ட் ஒரு ரவுட்டரையும் ஒரு வியூஸையும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரூட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பவுமே ஒரு ப்ரௌசரில் மேலே URL டைப் பண்ணுவோம் அண்ட் ஏதாவது கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து ஒரு பேஜை வந்து எப்பவுமே கால் பண்ணுவோம். page.php அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஏதோ ஸ்லாஷ் கொடுத்து எந்த பேஜை கால் பண்ண போகிறோமோ அப்போ எந்த வியூவை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ரூட்டர். ஓகே, இப்போ நார்மலாக HTML வந்து hrefல லிங்க் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் ஏதோ ஒரு நேம் கொடுத்துருப்போம். அதை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே வேறு ஒரு நியூ பேஜ் வர்றதுக்காக கோட் எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்கே ரூட்டரில் நம்ம எந்த ரூட்டரை கால் பண்ணும்போது எந்த பேஜ் வியூ ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் ரூட்டரோட பர்பஸ். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் ஃபோல்டர்ஸோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக நம்மளை வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது நமக்கு என்ன பேஜ் ரன் ஆகும் அப்படின்னா routers.php. அது எப்பவுமே நம்ம எப்படி நம்ம ஒரு வெப் பேஜில் வந்து இண்டெக்ஸ் பேஜ் மாதிரியோ அந்த மாதிரி அது எங்கே இருக்குன்னா ஆப்புக்குள்ளே HTTP அப்படிங்கிறதுக்குள்ளே ரெக்வஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் roots.phpன்னு இருக்கும். அதில் வந்து என்னதுன்னா ஒரு பேஜை கால் பண்ணியிருப்பாங்க, ஒரு டிஃபால்ட் பேஜை வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அது வியூஸ்குள்ளே இருக்கும். ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். அது கால் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே Laravel 9 வந்து போன வீடியோஸ் நான் சொல்லிப்பேன். Laravel 9 ரன் பண்ண உடனே ஒரு பேஜ் வந்திருக்கும். ஸோ அது வந்து என்னது அதில் உள்ள பேஜ் தான். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்பில் இதான் ஃபோல்டர்ஸ். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அதில் வந்து ஆப்புக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா HTTPன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள ரெக்வஸ்ட் இருக்கும், அதில் ரூட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதாக இந்த ஃபைலில் தான் நம்ம ரூட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்குரிய எல்லா ரூட்ஸையும் நம்ம இந்த ஃபைலில் தான் எழுத போகிறோம். இப்போ ரூட்ஸில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், அது மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரூட்டர் மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ரூட்டர், அடுத்து இது வந்து கெட் மெத்தட். இப்போ என்ன கொடுத்துருக்கேன், ஸ்லாஷ்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம URLல போய் இந்த பேஜ் கொடுத்து ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்த உடனே நம்ம என்ன பேஜை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா வெல்கம் அப்படிங்கிற பேஜை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் வியூங்கிறதுல எனக்கு வெல்கம்ங்கிற வியூவை வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இதில் கோடிங்கில் இருக்கோம். இப்போ இருக்குது கெட்டுங்கிறது என்ன லோக்கல் ஹோஸ்ட்டு. இது வந்து என்னது நார்மலாக நம்ம Laravelல யூஸ் பண்ணக்கூடிய என்ன ஒரு சிலருக்கு வேறு நம்பர் கொடுக்கும், 8080 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு URL, அந்த URL கொடுக்குறோம். URL கொடுத்தோன்னே ஜஸ்ட் என்னது இமீடியட்டாக ஒரு ஸ்லாஷை கொடுக்க போகிறோம். கொடுத்தோடனே என்ன ஆகும், வெல்கம் அப்படிங்கிற பேஜை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த ஃபைல் நம்ம எங்கே எழுதணும், roots.php அப்படிங்கிற பேஜில் நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து ரைட்டப் பண்ணணும். ஓகே, இப்போ வெல்கம் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு PHP ஃபைல் தான். ஓகே, அது எங்கே எழுதணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த வெல்கம் அப்படிங்கிற ஃபைல் எப்படின்னா blade.phpன்னு சொல்லுவாங்க. Laravelல பொறுத்த வரைக்கும் PHPக்குரிய சின்டாக்ஸை நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா blade டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ சொல்கிறேன், blade டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் டெம்ப்ளேட்ஸ் என்ஜின். இது வந்து Laravel ஃப்ரேம்வொர்க்குக்காக டிசைன் பண்ணியிருக்க ஒரு என்ஜின் தான். இதில் நிறையா டெம்ப்ளேட்ஸ் ஈஸியாக சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், greater than PHP கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த PHPயை க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் எழுத தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து எழுதலாம். அது வந்து வேறு ஃபர்தராக நெக்ஸ்ட் பேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சின்னதாக சிம்பிளாக எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுவோம் அந்த வீடியோவில். ஓகே, கெட் மெத்தடில் ஜஸ்ட் என்ன பண்ணிங்க, வெல்கம்ங்கிற பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெல்கம்ங்கிற பேஜ் .php வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. PHPன்னு வச்சா கண்டிப்பாக எனக்கு PHPயோட சின்டாக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். இல்லை நான் சின்டாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டோம், எனக்கு ஈஸியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் blade.php அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, இந்த இன்ஜினில் தனியாக ஓனாக சின்டாக்ஸ் இருக்குது. ஓன் சின்டாக்ஸ்னால் ஒரு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அட்டை சிம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஒரு பெரிய சின்டாக்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இதில் இருக்காது. ஓகே, அது வந்து ஃபர்தராக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அதை பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வியூங்கிற ஃபைல் எதில் கொடுக்கணும், ரிசோர்ஸஸ் வியூஸ், அதுக்குள்ளே என்னது welcome.blade.php அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணோம். ரிசோர்ஸஸ் இருக்கும். இந்த ரிசோர்ஸஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில்
வியூஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே welcome.blade.php அப்படிங்கிற ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் நியூ ஃபைல் கொடுத்து welcome.blade.php அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். ஜஸ்ட் அந்த பேஜில் என்ன ஒரு HTML பேஜ் தான் எழுதி வச்சுருக்கேன். வெல்கம் டு ஆல்னு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணோம். இப்போ ஜஸ்ட் அந்த ஃபைலை எடுத்து ரூட்டரில் எடுத்து இந்த மாதிரி எப்பயும் போல் PHP ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணிட்டோம். அந்த இதில் விசி கோடில் நீங்கள் கொடுத்து ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யூஆர்எல் ஜென்ரேட் ஆயிரும். அந்த யூஆர்எல் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா வெல்கம் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆயிரும். இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ரூட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்புங்கிற ஃபோல்டர் இருக்குது. இதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக அந்த ஃபோல்டர் இப்போ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸுங்கிற ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணணும். ரிசோர்ஸஸ்க்குள்ளே நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் உள்ளே வைக்க போகிறோம். என்னென்ன வேணும் ஒரு பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும் பூட்ஸ்ட்ராப் ஃபோல்டருக்குள்ளே எழுத போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் உன்னோட ப்ராஜெக்ட்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம், இல்லை டேட்டா பேஸோட நேம் மாற்ற போகிறோம் அப்படி கான்ஃபிகரேஷன்ஸ்க்குரிய ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஓகே, இந்த ஆப்குள்ளே என்ன இருக்கும் ஹெச்டிடிபியில் ரெக்கஸ்க்குள்ளே என்னது roots.php அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே என்னது ரூட்டரை கால் பண்ணி எழுத போகிறோம். இந்த ரூட்டரை எதை கால் பண்ணோம் ரிசோர்ஸஸ்க்குள்ளே வியூஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே நிறையா PHP ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைலை தான் இந்த வியூ வந்து கால் பண்ணும். அது டிஃபால்ட்டாக அதுவாகவே கால் பண்ணிக்கணும். நம்ம எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. அதுவாகவே அந்த இடத்துல கால் பண்ணிக்கிடும். அந்த PHP ஃபைலில் நம்ம blade.phpன்னு சேவ் பண்ணாலும் ஓகே, இல்லை நான் welcome.php இல்லை .phpன்னு சேவ் பண்ணாலும் ஓகே. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கிடும். ஓகே, இதான் ஒரு சிம்பிளாக ஒரு வியூ வந்து க்ரியேட் பண்ணி கால் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ரூட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வேறு போஸ்ட் மெத்தட், வேறு ரூட்டர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வேறு ரிசோர்ஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.